வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோட அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரிஸ் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக நிறைய பேர் காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரிஸில் அவதார் யார், அவதார் எங்கேருந்து வந்தார், என்ன மாதிரி அந்த ஸ்டோரி அமைய போகுதுங்கிறத தெளிவாக காமிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அவதாரோட கான்செப்ட் என்னங்கிறத நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த அவதார்னா யாருன்னு பார்த்துருவோம். ஸோ அவதாருங்கிறது ஜஸ்ட் ஒரு டைட்டில் மட்டும்தான். ஸோ நிறைய பேர்கிட்ட அவதாருங்கிற டைட்டில் இருந்திருக்கு. எப்படி கேப்டன் அமெரிக்காவா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அண்ட் சாம் வில்சன் 2 பேருமே இருக்காங்களோ, அதே மாதிரி அவதாரா பலாயிரம் பேர் இருந்திருக்காங்க. ஐ மீன் லிட்டரலா ஆயிரக்கணக்கான பேர் அவதார்ஸா இருந்திருக்காங்க. இந்த அவதார் உலகத்துல பெண்டர்ஸ் அண்ட் நான் பெண்டர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வகையான குரூப் இருக்கு. நான் பெண்டர்ஸ் எல்லாமே சாதாரண மனுஷங்க, நம்மள போல எந்த ஒரு சக்திகளுமே இருக்காது. சும்மா அந்த வீட்டுக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அந்த மாதிரி தனி வேலைகள் செய்யக்கூடிய சக்திகள் இல்லாத மனிதர்களை தான் நான் பெண்டர்ஸ் சொல்லுவாங்க. இதுவே சக்திகள் உடையவங்களை பெண்டர்ஸ் சொல்லுவாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று இந்த 4 எலிமெண்ட்டையுமே கண்ட்ரோல் பண்றவங்களை தான் பெண்டர்ஸ் சொல்லுவாங்க. 4 எலிமெண்ட்டுமே தனித்தனி நேஷன், அதாவது தனித்தனி நாடுகளில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தது தான் இந்த அவதார் உலகம். ஸோ வழக்கமாக பெண்டர் சைடில் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா தனித்தனி குரூப்பாக எல்லாருக்குமே ஒரே ஒரு சக்தி தான் இருக்கும். ஸோ ஃபயர்னா ஒருத்தனால ஃபயர் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்னொருத்தனால நிலம் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி பெண்டிங் பவர்ஸ் மட்டும் தான் இருக்கும். 2 பெண்டிங் 3 பெண்டிங் சொல்லி யாருக்குமே இருக்காது. எல்லா பெண்டர்ஸுக்குமே ஒரே ஒரு சக்தி, ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இந்த கூட்டத்தில் எல்லா சக்திகளையுமே கண்ட்ரோல் பண்ண ஒருத்தன் தான் அவதாரா மாறுவான். நீர், நெருப்பு, நிலம், காற்றுன்னு சொல்லி எல்லாத்தையுமே யாரால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவன் தான் அவதார். அண்ட் அவன் இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரணும். 4 நேஷனுக்குமே அமைதி மட்டும் இல்லாமல் பெண்டர்ஸ் நான் பெண்டர்ஸுக்குள்ள எந்த ஒரு சண்டையுமே வரவிடாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி மனிதர்களுக்கும் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லி தனியாக இன்னொரு குரூப் இருக்கு. அவங்க வேற ஒரு உலகத்தில் வாழக்கூடிய மிருக மாதிரியான உயிரினங்கள். அவங்களுக்குள்ளேயும் சண்டை வரக்கூடாது. அண்ட் இவங்க 2 பேருக்கும், இந்த 2 உலகத்துக்கும் பிரிட்ஜா இருக்கிறதும் இந்த அவதார் தான். இந்த அவதார் சக்திகளை யார் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்துருப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் அவதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வான். இவன் ஃபயர் நேஷன்ல பிறந்த ஒரு சாதாரண சக்தி இல்லாத மனிதன். அந்த சமயத்தில் இந்த லயன் டர்ட்டில்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நிறைய மிக பிரம்மாண்டமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும். அதுங்க தான் இந்த மனிதர்கள் உடம்புல இருக்க அந்த எனர்ஜியை கட்டுப்படுத்தி ஒவ்வொருத்தனுக்குள்ளேயுமே சக்திகளை கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த காலகட்டத்தில், அதாவது பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சமயத்தில் மனிதர்கள் இந்த லயன் டர்ட்டில்ஸ் ஓடு மேல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காரணம், அப்போதைக்கு இந்த ஸ்பிரிட் உலகமும் மனித உலகமும் இன்டர்லிங்க் ஆகி இருக்கும். ஸோ ஸ்பிரிட்ஸ் மனிதர்களுக்கு மிக ஆபத்தானது. அதே மாதிரி மனிதர்களுமே அப்பப்போ ஸ்பிரிட்ஸ் கூட சண்டைக்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் சண்டை வர விடாத அளவுக்கு அப்போதைக்கு லைன் டர்ட்டில்ஸ் தான் பாதுகாத்துட்டு இருந்துச்சு. அந்த லைன் டர்ட்டில்ஸால சக்தி இல்லாத ஒரு மனிதனுக்கு சக்தியை கொடுக்க முடியும். அந்த வகையில் அவதார் வான் ஃபர்ஸ்ட் இந்த தன்னுடைய நெருப்பு சக்தியை எடுத்துக்கிட்டு அதை திரும்ப கொடுக்காம ஸ்பிரிட் உலகத்தில் மற்ற ஸ்பிரிட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் நான் உலகத்தை சுற்றி பார்க்க போறேன்னு சொல்லி கிளம்பினா அவர் ராவா அண்ட் வாட்டுன்னு சொல்லி இந்த உலகத்தோட நன்மை தீமைகளோட அந்த ஸ்பிரிட்டை பார்க்குறாரு. எஸ், இந்த உலகத்தோட நன்மை தீமைகள் ஒரு ஸ்பிரிட் வடிவத்தில் அங்கே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் வாட்டோ கெட்ட ஸ்பிரிட் நம்ம வானை மேனிப்புலேட் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி உலகம் முழுக்க கெட்டதை பரப்ப ஆரம்பிக்கும். ஸோ இது தெரியாம வான் நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த வாட்டுவை நானே கட்டுப்படுத்திடுறேன் அப்படிங்கிற தாட்டில் ராவா கூட அங்கேருந்து கிளம்பி அடுத்த லைன் டட்டில் மீட் பண்ணுறாரு. அந்த லைன் டட்டில் முதுகில் ஏர் பெண்டர்ஸ் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த லைன் டட்டிலால ஒரு காற்றோட சக்தியை கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வான் லைன் டட்டில் பார்த்து எனக்கு அந்த ஏரோட சக்தியை கொடுங்க, 2 சக்திகளை வச்சு நான் வாட்டுவை கட்டுப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு மனிதன் உடம்புல 2 சக்தியை ஹோல்ட் பண்ண முடியாது. உன்னுடைய சக்தி, அதாவது இந்த ஏர் சக்தியை நான் ராவா கிட்ட கொடுக்குறேன். ராவா உன் சக்தி ஏர் சக்தியை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பான். அவன் உடம்புல பூந்து வெளில வர அந்த சமயத்தில் அந்த ஏர் சக்தியை உன்னால யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி அது ஒரு ஆப்ஷனா வச்சு ஏர் சக்தியை ராவா உடம்புல ஏற்றி நம்ம வானுக்கு இப்போதைக்கு கிட்டத்தட்ட 2 சக்திகள் இருக்க மாதிரி மாறிடுறாரு. அதை தொடர்ந்து அடுத்து அவர் நீரோட அந்த லைன் டட்டிலையும் நிலத்தோட அந்த லைன் டட்டிலையும் மீட் பண்ணி அந்த 4 சக்திகளையுமே ராவா உடம்புல ஏற்றி அதன் மூலியமா அந்த சக்திகளை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுவே அந்த பக்கம் வாட்டு உலகத்தில் அந்த டார்க்னஸை பரப்பி அந்த ஸ்பிரிட்ஸ் அண்ட் மனிதர்களுக்குள்ள சண்டையை மூட்டிவிட அந்த இடத்துல வர வழியே இல்லைன்னு சொல்லி ராவாவை தான் உடம்புல வாங்கிக்கிட்ட வான் 4 எலிமெண்ட்ஸுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு ஸ்பிரிட்ஸ் அண்ட் மனிதர்களுக்குள்ள இருக்க அந்த சண்டையை கிளப்பி விட்டுறாரு. பட் அவரால் அதை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண முடியல. ஸ்பிரிட் உலகம் இங்கே இருக்கனால தானே மனிதர்கள் சண்டைக்கு போகிறாங்க. ஸ்பிரிட்ஸை தனியாகவும் மனிதர்களை தனியாகவும் பிரிச்சிடலாம்னு சொல்லி ஸ்பிரிட் உலகத்தோட அந்த போர்ட்டல் மூலியமா இருக்க எல்லா ஸ்பிரிட்ஸுமே அவங்க உலகத்துக்கு அமைச்சு வாட்டுவை அந்த போர்ட்டலுக்கு நடுவில் சிறை பிடித்து ஸ்பிரிட்ஸ் எதுவுமே நம்ம உலகத்துக்கு வர விடாதபடி அந்த மொத்த போர்ட்டலுமே வான் அடைச்சிடுறாரு. அண்ட் உடம்புல ராவாவை ஏற்றிக்கிட்டு அவர் அந்த போர்ட்டலை தொடும்போது அந்த எனர்ஜி ராவாவை கம்ப்ளீட்டாக வான் கூட பைண்ட் பண்ணிடுது. ஸோ இந்த இடத்துல தான் ராவா தனக்குள்ள இருக்க அந்த 4 சக்திகளையும், ராவாங்கிறதே இந்த உலகத்தோட நன்மைக்கான ஸ்பிரிட் தான். ஸோ அந்த ஸ்பிரிட்டும் இப்போதைக்கு அவதார் உடம்புல பெர்மனண்டா பேண்ட் ஆயிடுச்சு. ஸோ வான் அதுக்கப்புறம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 சக்திகள் பிளஸ் அந்த நன்மைங்கிற சக்தியை வச்சு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அவரால் அந்த வாட்டுவை கட்டுப்படுத்த முடியல. அவன் ஸ்ப்ரெட் பண்ண அந்த டார்க்னஸ் உலகம் முழுக்கவே பரவி இருக்கு. ஸோ வான் சாகிற அந்த தருணத்தில் அவன் உடம்புல இருக்க அந்த நன்மைன்னு சொல்லப்படுற ராவாவோட ஸ்பிரிட் அடுத்த வர்த்தியான ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கும். அவனை
அவனை அடுத்த அவதாரா மாற்றும். ஸோ ஒரு அவதார் சாகும்போது அவனுக்குள்ள இருக்க அந்த ராவா 4 சக்திகளோட வெளியில வந்து அடுத்த அவதாரை சூஸ் பண்ற மாதிரி தான் கதையவே எழுதியிருப்பாங்க. இது தொடர்ந்து ஒரு சைக்கிளா நடந்துட்டு இருக்கும். அண்ட் அடுத்த அவதாரை ரேண்டமாலாம் சூஸ் பண்ணாது. நான் முன்னாடியே சொன்னல, வான் வந்து ஃபயர் நேஷன் சம்மந்தப்பட்டவன். அடுத்து அவனுக்கு கிடைச்ச சக்தி ஏர் பெண்டிங்கை கற்றுக்கிட்ட அப்புறம் தான் அவர் வாட்டர் பெண்டிங்கு போயிருப்பாரு. வாட்டர் பெண்டிங்க்கு அப்புறம் தான் எர்த் பெண்டிங் போயிருப்பாரு. இது ஒரு சைக்கிளாகவே நடக்கும். அந்த வகையில் இப்போதைக்கு ஃபயர் நேஷன் சம்மந்தப்பட்ட அந்த வான் செத்துட்டு அப்புறம் அடுத்த அவதார் ஏர் நேஷனில் தான் பிறப்பான். ஏர் நேஷன் சம்மந்தப்பட்டவன் செத்துட்டு அப்புறம் அடுத்த அவதார் வாட்டர் நேஷனில் பிறப்பான். வாட்டர் நேஷன் செத்துட்டு அப்புறம் அடுத்து ஆப்வியஸாக எர்த் நேஷன். இது ஒரு சைக்கிளாகவே நடந்துட்டு இருக்கு அந்த சமயத்தில். அந்த ஒரு சைக்கிளில் தான் தெரியாதனமாக நம்ம அவதார் ஆங் வந்து சிக்கிப்பார். ஸோ ஆங் வந்து ஒரு ஏர் பெண்டராக இருக்கும்போது இவனுடைய முன்னாடி அவதார் ஒரு ஃபயர் பெண்டர் அவதார் ரோக்கு. ஃபயருக்கு அப்புறம் தானே ஏர்ன்னு சொல்லியிருக்கேன். அந்த சமயத்தில் அவதார் ரோக்கு ஃபயர் நேஷன் இளவரசன் கூட நெருங்கிய நண்பனாக தான். அந்த நண்பன் பேர் தான் சோசின். ஸோ இவன் அவதாருன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் உலகம் முழுக்க எல்லா வித்தைகளுமே கற்றுக்க கிளம்பியிருப்பான். ஸோ ரோக்கு பக்கத்தில் இல்லாத அந்த சமயத்தில் இளவரசனை மண்டையை கழுவி அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அரசனாக மாற்றுறதையுமே தாண்டி அவனுக்குள்ள ஒரு அதிகார வெறியவே வந்திருக்கும். நெருப்புங்கிறது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த நெருப்பை வச்சு நம்ம ஏன் மற்ற எல்லா நேஷனுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது? நம்ம நேஷன் மட்டும் ஏன் குட்டியாக இருக்கணும்? இந்த ஃபயர் நேஷனை வச்சு மற்ற எல்லா நேஷனுமே கண்ட்ரோல் எடுத்து மொத்தத்தையுமே நான் தான் ஆள போகிறேங்கிற ஒரு தாட்டில் அதுக்கான சில வழிகளை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயம் அந்த சமயத்தில் அவதார இருந்த ரோக்குக்கு தெரிய வந்துடும். அவர் உள்ளே இறங்கி இதை நீ பண்ணக்கூடாது, இதனால உலகத்தோட அமைதி கெடும். ஸோ அடுத்த முறை இந்த மாதிரி நீ பண்ணணும்னு முடிவெடுத்த தக்காளி நானே இறங்கி வந்து உன்னை போட்டு தள்ள வேண்டாம், நண்பன் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ அவதார் ரோக்கு இருக்க வரைக்கும் கண்டிப்பாக அந்த உலகத்தில் தன்னுடைய ஆளுமையை பரப்ப முடியாதுன்னு சொல்லி நம்ம சோசின் மனசுக்குள்ள ஒரு வன்மத்தை வளர்த்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி காலங்கள் ஓடுது. ஒரு கட்டத்தில் நம்ம அவதார் ரோக்கு தங்கிட்டு இருந்த அந்த மிகப்பெரிய எரிமலை வெடிச்சு சதற அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து சோசின் அந்த இடத்துல நம்ம அவதார் ரோக்குவை எரிமலை கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிடுவான். ஸோ அந்த இடத்துல அவதார் ரோக்கு இறந்துருவாரு. ஸோ சோசின் இப்போதைக்கு உயிரோட இருப்பான். அவனால இப்போதைக்கு அவதார் இல்லாத அந்த சமயத்தில் உலகத்தை கண்ட்ரோல் எடுக்க முடியும். அவனை தடுக்க யாருமே வரமாட்டாங்க. பிளஸ் அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய எரிக்கல் நம்ம பூமியை தாண்டி போகும். எரிக்கல்னு சொல்ல முடியாது, காமெட், ரெண்டுமே ஒன்றுதான். அந்த வால் நட்சத்திரோட சக்தி இந்த ஃபயர் பெண்டர்ஸுக்கு இன்னும் அதிகப்படியான சக்தியை கொடுக்கும். 10 பேர் உருவாக்கக்கூடிய அந்த நெருப்பை இந்த வால் நட்சத்திரம் கடந்து போற அந்த சமயத்தில் ஒருத்தனாலேயே உருவாக்க முடியும்னா யோசிச்சு பாருங்க. அவ்வளோ நெருப்பை வச்சு சும்மா இருக்க முடியுமா? சோசின் இதை வச்சு அடுத்த அவதாரை நான் அடிக்க போறேன்னு சொல்லி கிளம்பியிருப்பான். பட் அந்த சமயத்தில் தான் அவதார் ரோக்கவே செத்துருப்பாரு. நெருப்புக்கு அப்புறம் ஏர் நேஷனில் தான் அடுத்த அவதார் பிறப்பாங்கிறது நமக்கு சோதனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நம்ம யார் அடுத்து பிறந்திருக்கான் அவனை தேடி அழிக்கிறதுக்கு பதிலாக அந்த இனத்தையே அழிச்சிடலாம்ங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஐ மீன் லிட்டரலாக ஜெனோசைட் கம்ப்ளீட்டாக இருக்க ஏர் நேஷன் மக்கள் எல்லாருமே அழிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏர் நேஷன் மக்கள் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே பறந்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே தேடி இந்த சோசின்ஸ் காமெண்ட் அப்போ அழிக்கிறாரு. இந்த சோசின்ஸ் காமெண்ட் ரோக்கு செத்துட்டு அப்புறம் வந்திருக்காது. ஒரு 8 to 10 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கும். இந்த கேப்ல தான் நம்ம அவதார் ஆங் பறந்திருப்பாரு. பிறக்கும் போதே இவன் தான் அவதார்னு சொல்லிட்டுலாம் பறக்க மாட்டாங்க. எல்லாரும் போலையுமே ரேண்டமான ஒரு சாதாரண மனுஷன் போல தான் அவங்க பார்ப்பாங்க. பட் மற்றவங்களை காட்டிலும் திறமைசாலியாக இருப்பாங்க. நம்ம ஆங் இருக்காப்புல அவர் 8வது வயசுலேயே மொத்த ஏர் பெண்டிங்குமே கரைச்சி குடிச்சு எல்லா வித்தைகளுமே கற்றுக்கிட்டு மண்டையில் அந்த ஏரோவை வாங்கியிருப்பாரு. ஏர் பெண்டிங்கையே மாஸ்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ யாரெல்லாம் ஏர் பெண்டிங்கை மாஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மண்டையில் அந்த டேட்டுவை போடுவாங்க. அந்த வகையில் நம்ம ஆங் அவருடைய 8வது வயசுலேயே டேட்டு வாங்கின மாதிரி சொல்லுவாங்க. சீரியஸ் அப்போ அவருக்கு 12 வயசு. அந்த சமயத்தில் தான் ஆங் தான் அடுத்த அவதாருங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? நான் முன்னாடியே சொன்னல, ராவா ஒரு அவதார் செத்துட்டு அப்புறம் அவனுக்குள்ள இருக்க அந்த சக்திகளையும் நன்மைகளையுமே எடுத்து கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது அவதார்ஸோட மெமரிஸையுமே கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அந்த வகையில் ஒரு அவதார் சாகும்போது அந்த அவதார் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தாரு, அந்த அவதாரோட மெமரிஸ் மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பிரிட் கூடயுமே டைரக்டான ஒரு லிங்க் அடுத்த அவதாருக்கு உருவாகும். அதே மாதிரி காலங்காலமாக ஜென்ரேஷனாக ஒவ்வொரு அவதாருமே அடுத்த அவதார் கூட லிங்க் ஆகிக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொருத்தரோட அனுபவமும் அடுத்தவங்களோட பயிற்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அண்ட் தேவைப்படுற அந்த சமயத்தில், அவங்க கோவப்படுற அந்த சமயத்தில் எல்லா அவதாரும் ஒன்றா சேர்ந்து அவங்க மொத்த திறமையுமே அப்போதைக்கு இருக்க அந்த அவதாருக்குள்ளே இறக்கி அவனை அதீத சக்தி வாய்ந்தவனாக மாற்றுவாங்க. இதுதான் அவதார் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெமரிஸுமே ஒரு அவதார்லேருந்து இன்னொரு அவதாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த சமயத்தில் நம்ம அவதார் ஆங் சின்ன வயசில் என்னென்ன பொம்மைகளை சூஸ் பண்ணாரோ அதே பொம்மைகளை தான் இதுக்கு முன்னாடி இருந்தால் மற்ற அவதார்ஸுமே இந்த சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் அடுத்த அவதாராக நம்ம ஆங்கை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆங் அடுத்த அவதாராக மாறினது அவனுக்கு சுத்தமாக சந்தோஷமே கிடையாது. காரணம், இவன் அவதாருன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் தன்னுடைய ஏஜ் பசங்க யாருமே இவன் கூட விளையாடுறதே இல்லை. அதே மாதிரி மற்ற எல்லா அந்த மாங்ஸுமே இவன் மேலே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதையுமே தாண்டி நீ இந்த உலகத்தை காப்பாற்ற போராடுறவன். ஸோ டக்குன்னு இந்த ஏர் பெண்டிங் இன்னும் மாஸ்டர் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி உலகம் முழுக்க டிராவல் பண்ணி மற்ற பெண்டிங்குமே கற்றுக்கணும், நீ இது எல்லாத்தையுமே சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லி அவனை புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு ஒரு 12 வயசு பையன் மேலே இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி வச்சா யாராலங்க தாங்க முடியும்? ஆங்கு பயந்துடுறான். சின்ன புள்ளத்தனம்
புத்திசாலித்தனமா ஆஃபீஸர் சின்ன போல தான் வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், நான் இங்கே இருக்கனால தானே என்னை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லி தன்னுடைய நண்பன் ஆப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த மிகப்பெரிய ஃப்ளைங் பைசனோட அங்கேருந்து கிளம்பி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. பட் போகிற வழியில் மிகப்பெரிய சூறாவளி காற்றுல மாட்டி இவங்க 2 பேருமே தண்ணி கடியில் விழுந்துடுறாங்க. தண்ணி கடியில் விழுந்த உடனே ஏதோ ஒரு ஆபத்து நம்மளை நோக்கி வந்துருச்சுன்னு சொல்லி அவதார் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி இவனையும் அந்த ஃப்ளையிங் பைசனையும் தண்ணிக்குள்ளேயே ஐஸாக மாற்றிடுது. ஐஸ் பேருக்குள்ள 100 வருஷம் மாட்டிக்கிறான். அங்கே கிளம்பிட்ட அப்புறம் அந்த வால் நட்சத்திரம் நம்ம பூமியை நோக்கி வருது. இந்த ஃபயர் நேஷன் மக்கள் எல்லாருமே சக்தி வாய்ந்தவளாக மாறுறாங்க. அண்ட் இதை ஆப்ஷனை வச்சு நம்ம சோசன் அங்கே தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரியாமல் அங்கே கொல்ல போகிறேன், சின்ன வயசுல அவனை கொல்ல போகிறேன்னு சொல்லி 4 நேஷன்ல இருக்க எல்லா ஏர்பெண்டர்ஸுமே அடிச்சு நோத்திடுறான். ஒரு குழந்தை வயசானவன் சொல்லி யாரையுமே விடாம எல்லா ஏர்பெண்டர்ஸுமே தேடி தேடி கொள்றான். ஏர்பெண்டர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கொண்டு இருக்கானா யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி 100 வருஷங்கள் போகுது, உலகத்தில் ஒரு ஏர்பெண்டர் கூட கிடையாது. ஸோ கடைசி ஏர்பெண்டரா நம்ம அங்கே தான் இருக்காப்ல. 100 வருஷம் அவதார் இல்லாததை ஒரு ஆப்ஷனை வச்ச சோசன் அவருடைய அந்த ஃபயர் ஆர்மியை வச்சு 4 நேஷனுமே கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்றான். ஸோ வம்சமாக அது தொடர்ந்து இப்போதைக்கு ஃபயர் நேஷனோட கிங்கா இருக்கிறது ஓசாய். அவன் எர்த்து வாட்டர் நேஷன் சொல்லி எல்லாத்தையுமே அழிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் தான் 100 வருஷம் கழிச்சு கட்டாரா அண்ட் சாக்கா 2 பேருமே நம்ம ஆங்க அவனுடைய ஐஸ் ஃபியருக்குள்ளேருந்து அந்த பனிப்பந்துக்குள்ளேருந்து வெளில கொண்டு வராங்க. வெளியில வந்த நம்ம ஆங்குக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. 100 வருஷம் கோமால இருந்தியாடா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் ஃபயர் நேஷன் அட்டாக்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அடுத்த 6 மாசத்துக்குள்ளேயே திரும்பவும் அந்த வால் நட்சத்திரம் நம்ம பூமியை தாக்க வந்துட்டு இருக்கு. அந்த கேப்புக்குள்ளேயே வாட்டர் பெண்டிங், எர்த் பெண்டிங், ஃபயர் பெண்டிங் சொல்லி எல்லாத்தையுமே கத்து மாஸ்டர் ஆகிறதையுமே தாண்டி ஃபயர் நேஷன் ஓசாயுமே டிஃபீட் பண்ணணும். இதை பண்ணாரா இல்லையாங்கிறது தான் இந்த அவதார் சீரிஸோட மொத்த கதையை. சின்ன பசங்களை வச்சு செம்ம ஃபன் பண்ணியிருப்பாங்க. அவதாருங்கிற கான்செப்டை வச்சு அமேசிங்கான ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அவதார்ஸ்க்கு இவ்வளோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு நெகட்டிவுமே இருக்கு. அவதார் ஸ்டேட்டில் ஒருத்தன் மாறுற அந்த சமயத்தில் அவனை கொண்டுட்டாங்கன்னா, அதாவது ஒரு அவதார் அந்த அவதார் ஸ்டேட்டில் இருக்கும்போது கொல்லப்பட்டானா அதோட அவதார் சைக்கிள்ங்கிறது முடிஞ்சிடும். ராவா கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுவான். அடுத்த அவதார் பிறக்கவே மாட்டான். ஸோ அவதார் ஸ்டேட்டில் இருக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த சமயத்தில் ஒரு கிளாஸ் கேனான் வந்தான். டேமேஜ் அதிகமாக இருக்கும். பட் அதே சமயத்தில் நீங்கள் கொல்லப்பட்டீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். உங்களுடைய ஜென்ரேஷன் சம்மந்தப்பட்ட மெமரிஸ் அழிக்கப்படுறதையுமே தாண்டி அடுத்த அவதார் பிறக்கவே மாட்டாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் உருவாகும். ஸோ அவதார் ஸ்டேட்டில் இருக்கும்போது உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையுமே சீரிஸில் என்ன மாதிரி கன்வே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது ஒரு குட்டி ரீகேப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சின்னதாக பேசிக்காக அந்த கதைக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்கள் டைம் கிடைச்சா மறக்காமல் இந்த கார்ட்டூனை போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைவ் ஆக்ஷன் சீரிஸ் சொதப்பாமல் இருந்தால் சரி, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, கார்ட்டூனே சூப்பராக இருக்கும். ஸோ கார்ட்டூன் அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக புல் ஆஃப் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் பெண்டிங் பவர் எது, எந்த பெண்டிங் பவர் கிடைச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்க வைக்கல கமெண்ட் பண்ணிட்டு அந்த லிங்க் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வடியில் மேம்பட்டு நேர்ந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.